Hi, hello friends, welcome back. ரித்திகாவோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10 கன்சிக்யூட்டிவ் டேஸ் நம்ம லீவ் போடக்கூடாது. மெடிக்கல் பர்பஸ்னால் ஓகே, பட் அதை தான் தட் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா லாஸ்ட்டு 2 வீக்ஸ் மட்டும் லீவ் போட்டுட்டு நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 1.5 மாதம் முன்னாடியே வந்து ரித்திகாவோட பிரின்ஸிபல் கிட்டே நாங்கள் சொல்லிட்டோம். சப்போஸ் மோர் தென் 10 டேஸ் போட்டோம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப ரீஎன்ரோல் பண்ண சொல்லுவாங்க. அப்போ சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஃப்ரைடே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் ஸ்கூல் காமிச்சிட்டு ஒரு 11 o'clock போய் பெர்மிஷன் கேட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். 3:50 மாதிரி ஃப்ளைட் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கு இமீடியட்டாகவே டெல்டா ஏர்லைன்ஸ்லேருந்து நாங்கள் வேறு ஃப்ளைட் நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், நோ சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது அடுத்த நாள் தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதை எடுக்கல. ஆஸ்டின் டு நியூயார்க் அங்கே ஒரு டிரான்சிட் டைம் இருக்கு இல்லைங்களா, அது ஓரளவுக்கு எனாஃபாக இருந்ததுனால நாங்கள் இந்த ஃப்ளைட்லேயே போகலான்னு டிசைட் பண்ணோம். மொத்தம் ஆஸ்டின்லேருந்து நியூயார்க் போகிற ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours போட்டிருந்தாங்க. பட் சம்ஹவ் அவங்க ஏர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours 30 minutesலேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க.